ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய மட்டன் குழம்பு, இது ரெண்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி அரைச்சி செய்ய போகிறோம். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் முட்டை வேக வச்சாச்சு. நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறதுக்காக நாட்டுக்கோழி 1 கிலோ கறியில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக தண்ணி மட்டும் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது மட்டன் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, அரை டீஸ்பூன் அளவு கசகசா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். ஃபஸ்ட்டு மசாலா பொருட்கள் சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினது பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இதெல்லாம் வதங்கினா போதும். நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் பிரியாணியும் குக்கரில் மட்டன் குழம்பும் வைக்க போகிறோம். பாருங்கள், தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. முட்டை வெந்துருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி இலை, அரிசியும் பிரியாணி அரிசி சீரக சம்பா 3 டம்ளர் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். 2லேயும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். பிரியாணி செய்யக்கூடிய பாத்திரத்தில் மட்டும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சோம்பு, ஏலக்காய் மட்டும் போட்டு தாளிச்சிருக்கேன். அது பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய் நான் ஒரு 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கறி மசாலா வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன். அதில் பட்டை, லவங்கம் எல்லா பொருளுமே இருக்கும். அது இருக்குதுங்கிறதுனால நான் தாளிக்கும் பொழுது எந்த பொருளும் ஆட் பண்ணல. உங்கள்கிட்ட அந்த மசாலா பொடி இல்லைன்னா தாளிக்கும் பொழுது பிரியாணி இலையிலேருந்து எல்லாமே ஆட் பண்ணி தாளிச்சுக்கோங்க. இப்போது மட்டன் குழம்பு வைக்கிறதுல நம்ம சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது வதக்கி அரைச்ச வெங்காயம், தக்காளி, சீரகம், மிளகு, சோம்பு அந்த பேஸ்ட்டை நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வதங்கின பொருள் தான். 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அப்பப்போ பிரியாணிக்கான வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். இப்போது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 1 கிலோ மட்டனை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இப்போ நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நாம் சின்ன தக்காளியாக நார்மல் சைஸ் தக்காளி 3 நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது சின்ன ஸ்பூனாக இருந்தால் 3 டீஸ்பூன், நான் பெரிய ஸ்பூனுங்கிறதுனால 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்குங்க. அப்பப்போ மட்டனையும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நான் தாளிக்கும் பொழுது தான் அரிசி நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போது மிக்ஸி ஜார் அலசி மட்டன் குழம்பு வைக்கிறதுல ஊற்றிக்கலாம். இப்போது மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது வேக வச்ச நாட்டுக்கோழி பீசஸ் மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் வெறும் கறி மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த தண்ணியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மீதி தண்ணியை தனியாக வச்சுருங்க. தண்ணி அளந்து ஊற்றும் பொழுது நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக புதினா இலையும் மல்லி இலையும் தூவிடுங்க. ஆல்ரெடி கறி வேகும் போது மிளகாத்தூள் போட்டிருக்கோம், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். இப்போது கொஞ்சமாகவும் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலையிலேருந்து பட்டை, லவங்கம் எல்லாமே ஆட் பண்ணி அரைச்ச மசாலா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மட்டன் குழம்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போது எந்த அளவுக்கு மட்டன் குழம்பு கொதிக்குதோ அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா பொருட்கள்லாம் அந்த மட்டனுக்குள்ளே இறங்கும். இப்போ இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வரட்டும், அது வரையிலும் விடுங்க. இப்போ பாருங்கள், நாட்டுக்கோழி பிரியாணிக்கு நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா பொருட்கள்லாம் நல்லா மிங்கிளாகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கறி வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போது மட்டன் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம மறுபடியும் தேங்காய் கல்லை அரைச்சி ஊற்றி வேக வைக்க போகிறோம், அதனால் 2 விசில் போதும். இப்போ நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறதுல நம்ம இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது 1 கிலோ நாட்டுக்கோழி. நம்ம அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான அளவுக்கு அரை மூடி தேங்காயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மட்டன் குழம்பு இப்போ 2 விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது கறி வேக வச்ச தண்ணி ஒரு 3/4 டம்ளர் தான் இருக்குது. அது கூட நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி. நம்ம ஒரு 5.5 to 5.25 தண்ணி வச்சோம்னா போதும். கொஞ்சம் தண்ணி கம்மியாக வைங்க, அப்போ தான் பிரியாணி பொலபொலன்னு உதிரி உதிரியாக நல்லா வரும். இப்போது 5 டம்ளர் ஊற்றியாச்சு டோட்டலாக. இப்போ பாருங்கள், இதில் ஒரு அரை டம்ளர் 5.5 டம்ளர் ஊற்றிக்கலாம் 3 டம்ளர் அரிசிக்கு. இப்போது அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா கொதி வரணும். இப்போது கறி வேகும் பொழுதும் வெங்காயம் தக்காளி வதக்கும் போதும் உப்பு ஆட் பண்ணோம். இப்போது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காரம் பத்தலைனாலும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம். பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயமும் மல்லி இலையும் போட்டு தயிரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாம் இப்போது சீரக சம்பா அரிசியில் தான் நான் செய்ய போகிறேன் பிரியாணி. அந்த அரிசியை நாம் இப்போது ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் இருத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அரிசி ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போது இது ஒரு கொதி வரணும். அடிக்கடி மிக்ஸ் பண்ண வேணாம், அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். அடிக்கடி கிளறணும்னா சாதம் உடஞ்சிரும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஸ்டேஜ் வர அளவுக்கு கொதிக்க வைங்க. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போது மட்டன் குழம்புல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது நாம் அரைச்சி வச்ச தேங்காய் பொட்டுக்கடலை விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாற் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும் தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம். இப்போ நான் அடுப்பு மாற்றி வச்சிட்டேன். ஃப்ளேம் கம்மியாக வேணும் பிரியாணிக்கு. அந்த பெரிய பர்னரில் அனல் அதிகமாக வரும். அதனால் இந்த பர்னருக்கு மாற்றிட்டு தம் போட்டுடலாம். இப்போது பாருங்கள், அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஃபுல்லாக கம்மியாக வச்சுட்டு இப்போ கொஞ்சம் மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைனலாக நம்ம மல்லி புதினா போட்டுட்டு அப்படியே மூடி வச்சோம்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அரை எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கலாம்.
அதில் விதை விழுந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. இல்லைன்னா சாப்பிடும் பொழுது அந்த விதை இருந்துச்சுன்னா கசக்கும். இப்போது நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மூடி வச்சிடலாம். வெயிட் போட வேணாம், லைட்டாக தான் நான் மூடி வச்சுருக்கேன். பாருங்கள், 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா குழம்பு திக்காயிடுச்சு. இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும். நல்லா கமன்னு நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கருவேப்பிலை மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மட்டன் குழம்பு ரெடி. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது பிரியாணிக்கு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுவும் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எந்த அரிசியில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், அரிசி நல்லாவே வெந்து வந்திருக்கு. பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான நாட்டுக்கோழியில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த வீடியோவில் நாம் நாட்டுக்கோழியில் பிரியாணி, மட்டன் குழம்பு, முட்டை, தயிர் பச்சடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.